அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கையில நிறைய நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இப்ப அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், என்ன பண்றது அப்படின்னு கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், உங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அல்லாஹ்ட்ட அதை ஒத்துக்குங்க. நான் இந்தந்த மாதிரியான காரியத்தை இந்தந்த நேரத்துல செஞ்சிருக்கிறேன், இந்தந்தமான தப்ப இந்தந்தமான பாவத்தை நான் செஞ்சிருக்க, அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் செய்த தவறை முதலில் அல்லாஹ்விடத்திலே முன்மொழிய வேண்டும். இதை நான் தான் பண்ணேன், வேற யாருக்கு இதில் சம்பந்தம் கிடையாது, நான் தான் பண்ணேன், ஒத்துக்கொள்ள வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நம்மால் பிறருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டிருந்தால், அநியாயம் ஏற்பட்டிருந்தால், மோசடி ஏற்பட்டிருந்தால், அந்த சம்பந்தப்பட்ட மனிதரை சந்தித்து அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும். மூன்றாவது, வல்ல ரஹ்மானினுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து, அது வீடோ பள்ளிவாசலோ அல்லது உங்களுடைய நிறுவனங்களோ எங்கே இருந்தாலும் சரிதான், ஒது செய்து விட்டு 2 ரக்காய் தொழுது விட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் அமர்ந்து 2 சொட்டு கண்ணீரை விட்டு வல்ல அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். இந்த 3ம் தான் தௌபா. செய்து விடுங்கள், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. Download ShareChat.